நிலை பெயராது சிலை போலவே நின்று, நிலை பெயராது சிலை போலவே நின்று, நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா, நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா, என் மனமலை பாயுதே கண்ணா, என் மனம் மிக அலை பாயுதே, உன் ஆனந்தமோன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா. இன்றைக்கி மார்கழி டே 16. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்றைக்கி ஜான் 1 என்னுடைய நியூ இயர் விஷஸை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது சில ஃபேக்ட்ஸ் அபவுட் கிருஷ்ணா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏன் கிருஷ்ணர் மயில் இறகு அவர் தலையில் சூடியிருக்காருங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு இப்போ சட்டன்னு ஒரு மயிலை பார்த்து அதனுடைய மயில் இறகு தான் அதனுடைய அட்ராக்டிவ்னஸே. அது அந்த கலர் காம்பினேஷன், அந்த டார்க்கு க்ரீன், அந்த ப்ளூ, அந்த எல்லோ எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்க. அப்போ நம்மள அறியாமலே நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அந்த கலரை. அது நம்மளுக்கு பீஸு, ப்ராஸ்பரிட்டி எல்லாமே கொடுக்கும். ரொம்பவே அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். இதனால தான் கிருஷ்ணர் அந்த பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கறதுக்கு அவரோட தலையிலேயே பார்த்தோன்னே சட்டுன்னு பார்க்குற மாதிரி மேலே குடிமை மேலே வச்சுருக்காரு. அதுதான் ஃபஸ்ட்டு இது. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏன் புல்லாங்குழல் வச்சுருக்காரு அப்படிங்கிறது பார்ப்போம். நம்மளுக்கு எப்போவுமே மியூசிக் கேட்டாலே ஒரு புத்துணர்ச்சி வரும். இதில் ரொம்ப ப்ளசண்ட்டான மியூசிக் கேட்டுட்டே போனோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பீஸாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், மனசு ஒரு மாதிரி குஷியாக இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி காமாக ஸ்லோவாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ரொம்பவே பாடியே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி புல்லாங்குழலில் எப்படி இந்த ஹோல்ஸ் ஹாலோவாக இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய மனசும் மூடுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணும். அந்த பாசிட்டிவாக அந்த ஹாப்பினஸை கொடுக்கறதுக்கு கிருஷ்ணர் வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் அது மட்டும்தான், அதுதான் மோஸ்ட் கேரியபிள். ஏன்னா அதுதான் மோஸ்ட் அவைலபிளாக இருந்திருக்கும். ஏன்னா அங்கே நிறையா வுட்டு வச்சு தான் அது பண்ணியிருக்கிறதுனால அது ஈஸியாகவும் இருக்கும் கேரி ஆக. அதுவும் பண்ணுறதுக்கு இது இருக்குது. அதனால தான் அவர் முரளி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா, அவருக்கு என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு இல்லை, ஒரு சின்ன குழந்தை என்னோட 3 வயசு இல்லை 2 வயசு குழந்தை கூட சொல்லும் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அவர் நவநீத சோரா, அதாவது இந்த பட்டர் வெண்ணெய் வெண்ணெய் திருடன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்பவே கிருஷ்ணருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாபி. அவர் எப்போவுமே கோபிகள்கிட்டேருந்து இந்த வெண்ணெய் வைக்கிற அறையிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் வெண்ணெய் சாப்பிட்டுட்டே இருப்பார். நம்ம அவர் கதையில் எந்த கதையில் பாட்டில் கேட்டாலும் சின்ன பாலகனாக இருக்கும் போது அவர் கண்டிப்பாக வெண்ணெய் திருடாமல் ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. அவ்வளோ வெண்ணெய் அவருக்கு பிடிக்கும். அப்போ யசோதா அம்மா கேட்பா, ஏன்டா நீ திருடி சாப்பிட்ற, என்கிட்ட கொடுத்தா நானே தருவேனே உனக்கு, நீ ஏன் திருடி சாப்பிட்றேன்னா அவர் சொல்லுவேன்மா, திருடி சாப்பிட்றதுல அந்த சுகம் இருக்கேம்மா, அதுதான்மா, அது அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி அவளுக்கு அந்த திருடி அந்த வெண்ணெய் சாப்பிட்றது அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்டு திங் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் நம்மளுக்கு ஏன் கிருஷ்ணரோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, என் பெர்ஸ்பெக்டிவ் படி அவர் சிறு பாலகன்லேருந்து பாலகனாகி ஒரு யூத் ஸ்டேஜுக்கு டீனேஜர் ஆகி அப்புறம் யூத்து போய் அப்புறம் ஒரு மென்னாகி அந்த இது வரலும் நம்மளுக்கு நம்ம வளர வளர கேட்கும்போது அது நம்மளுக்கு ஒரே வேவ் லென்த்தில் அந்த ஹார்ட்டோட கனெக்ஷன் இருக்கும். நம்ம இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது பாலகனாக மட்டும் அந்த ஸ்டோரியை நம்ம கேட்டோம்னா, ஓ ஆமாம் கிருஷ்ணர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்டு லெவல், தட் இஸ் டீனேஜர் ஆகும்போது நம்மளுக்கு ஆமாம் இந்த மாதிரிலாம் கூட கிருஷ்ணர் பண்ணியிருக்கே, பாலகனாக ஆகும்போது நம்ம இதெல்லாம் பார்த்தோம், இப்போது கிருஷ்ணர் வளர்ந்தவனாக என்னெல்லாம்
இதெல்லாம் பண்ணு அது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வந்து ஒரு யூத் ஒரு மேனாக ஆகும்போது அவர் வந்து மகாபாரத போரில் வந்து அர்ஜுனருக்கு வந்து கீதையை வந்து வசித்தார். அதே மாதிரி அர்ஜுனருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அந்த இது வரும்போது நம்மளுக்கு வந்து கிருஷ்ணரோடைய அந்த மனசு வந்து அவரோட இன்டெலிஜென்ஸு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் வந்து நம்மளோட அவருடைய நம்மளுக்கு ஏஜ் ரிலேட்டடான ஸ்டோரிஸ் கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு சேம் வேவ் லெங்க்த்தும் அந்த மைண்டும் வந்து ஒரே மாதிரியே இருக்கிறதுனால நம்மளுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் சொன்ன மாதிரி என்னோட பர்ஸ்பெக்டிவ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து கிருஷ்ணரை பிடிக்கும். நான் இப்போ சொன்னதில் இந்த கேட்டகரியிலேயே வந்து இப்போ வந்து மயில் இறகு வச்சதுனால அந்த மாதிரி கூட சில பேருக்கு பிடிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு என்ன கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நியூ இயர்னால நான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் வந்து கம்சன் ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். இன்னைக்கான பாசுரத்தை இப்போ பார்ப்போம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடிதொரும் தோரண வாயில் காப்பானே, மணி கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமிய உமக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் மேலார் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவார் வாயாலே முன்னம் முன்ன மாறாதே அம்மாடி நேய நிலை கதவம் நீ கேளோரம் பாவாய் நாயகனாய் நின்ற ஆண்டாள் திருவடிகளே சரணம்.